ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த தொடர்கதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி காமிங்க. அப்புறம் உங்களோட சின்ன கருத்தை தெரிவிச்சிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிய மாத்து. எனக்கும் தான் உங்க மூஞ்சி பிடிக்கல. என்னது? இல்ல, உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது அப்படிதானே எனக்கும் வரணும். இல்ல எனக்கு வராதே சொல்லுதே. என்ன ஒரு தினச குழப்பறா? இல்ல நீங்க மாத்த முடியாதுல்ல, அப்படிதானே என்னாலயும் மாத்த முடியாது. என்னதா நீங்க இப்ப சொன்னத நான் என்ன சொன்னேன்? நீங்க சொன்னத நான் சொன்னேன். நீ எப்பவுமே இப்படி பேசுவியா இல்ல எப்பமா தான் இப்படி பேசுவியா? நீங்க எப்படி? நான் எப்படினா? இல்ல நீங்க எப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீங்க கேட்டதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் நான் என்ன கேட்டேன்? நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில தெரியாம உன்னை நான் சந்திச்சிட்டேன். விட்டுரு. எதனா? இப்ப எதைய விட்டுற சொன்னீங்களே. நான் இதை விட சொன்னேன். இல்ல இப்ப எதைய விட சொன்னீங்களே. அம்மா தாயே, விட்டுரு. நான் இதே ஆபரேஷன் பண்ணணும். என்ன மூளை குழம்பு வச்சிடாத. இதே ஆபரேஷன் தானே பண்ண போறீங்க? ஆமா. அதையே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? இல்ல என்னால முடியல. விட்டுரு. உன்ன மாதிரி ஒரு என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. இப்பல எப்பவுமே நான் பார்த்தது இல்ல. ஆமா நீ என்ன ரகண்டி? நான் எதை பேசினாலும் குழப்பி விட்டுருத. 8 வருஷம் படிச்சேன், குழம்பவே இல்ல. 5 நிமிஷம் தான் உங்ககிட்ட பேசினேன். ஒட்டு மொத்தமா மறந்து போய் உங்களுக்கு. என்ன சார்? என்ன? அதான் சார் என்னமோ மறந்து போச்சுன்னு சொன்னீங்களே. என்ன மறந்து போச்சு? இப்பதானே நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? இல்ல சார், நீங்க தான் இத சொன்னீங்க. ஒண்ணா ஓடாதடி நீ. ஏய் ஓடாத. 5 நிமிஷம் தான் பேசுன. இவன் நாடி எங்கடி இருந்தா? நீ என்ன ரகண்டி? பாய், ட்ரெயின் வந்துட்டே. ஓய் நில்ல சொல்லிட்ட. என்னையும் கூட்டிட்டு போ. ஊருக்கு வரணும்னா என் பின்னாடியே வாங்க. அத்தே என்ன ஒரு தினுசா இருக்கறா. நில்லு நில்லு. வாங்க வாங்க. சோப்பா. ஏ தமிழ். என்னடி ஒரு தினசா இருக்கிற? தினிசானா? நான் உன் பின்னாடி வந்துட்டேன். டிக்கெட் வேணும்னு வந்ததுன்னு ஆகணும். ஓய் உன்னால ட்ரெயினே நான் விட்டேன். அது இல்ல எவ பின்னாடியும் போனதில்ல. என்ன நானே போறேன். என்ன வாய்க்குள்ளே பேசுன மாதிரி இருக்குது? இதே மாதிரி கிளாஸ்ல எல்லாம் பேசுவியா என்ன? ஆமா. அப்படி எல்லா பையங்களும் சுத்தி சுத்தி வருவானுங்களே. ஆல்ரெடி ஆள் இருக்குமோ? இவ பேசுற பேச்சுக்கு ஆள் இருக்குமே. இன்னுமும் சுத்தமா இருக்கானுங்க. நான் அதான் லேட்டா பாத்திருக்கேன். டிக்கெட்டை கொண்டா. அதெல்லாம் தர முடியாது. நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன். அடம் பிடிக்காத. டிக்கெட்டை கொண்டா. நான் போய் டக்குனு டிக்கெட் எடுத்து வரேன். கொண்டா. நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் அங்கே நிக்க. ஏமா யாருன்னா உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன். முதல்ல டிக்கெட் கொடுத்துரு. தந்து தொலைறேன். நீங்க ட்ரெயினிங்ல எனக்கு ஒழுங்கா கொடுத்துருவீங்கல்ல? அது நீ நடந்துக்க பொறுத்து இருக்குது. நடந்துக்க பொறுத்தா? இனிமேல் இந்த வாயை வேற எங்க பேசக்கூடாது. ஆமா. ஆத்தி, அது மட்டும் என்னால முடியாத. என்ன சரியா? அது ரொம்ப கஷ்டம் பத்துக்கங்க. ரொம்ப கஷ்டமா? ஆமா. அப்போ நான் ட்ரெயினிங் எடுக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? ஆமா, அப்படி சொல்லக்கூடாது. அடியே ஆத்தி, நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி தான். வா வாமான்னு சொல்லணும். வாமா. குட், அப்படித்தான் இருக்கணும். இது உன் குடும்ப பாசையா? எஸ், மை மம்மி. உங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க? கலெக்டர். கலெக்டரா? அக்கஸ். எந்த மாவட்ட கலெக்டர்? ஐயோ, அம்மா எந்த மாவட்ட கலெக்டர்னு சொல்லலையே. எல்லாம் சொன்னீங்களம்மா, இத சொன்னீங்களா? ஐயோ மறந்துட்டாங்க நினைக்கேன். எந்த மாவட்ட கலெக்டர்னு கேட்டேன். இரியா, யோசிச்சுட்டு இருக்கேன்ல. அம்மா எந்த மாவட்ட கலெக்டர்? போன் போட்டாதான் தெரியும். யாருக்கு? மை மம்மி. ஏன் உங்க அம்மா எந்த மாவட்ட கலெக்டர்னு உனக்கு தெரியாதா? எங்க அம்மா அதை சொல்லல. ஏன்? மறந்துருப்பவளா இருக்கும். மறந்துருப்பாளா இருக்குமா? ஆமா, எல்லாத்தையும் சொன்னவ அதை மறந்துட்டாவ. இருங்க நான் கேட்டு சொல்லுதேன். கேட்டு சொல்லுதியா? 1 மினிட். ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் என்ன எழுத்தா இருக்கும்? சரி, நமக்கு தெரியாத ஒண்ணா படிப்போம். ஐயோ நெஞ்சு வலிக்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. மீன தங்கம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எங்க அப்பா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க?
கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேங்க. அம்மா அழுதுரு வண்டி நான். என்னல அம்மா என்னம்மா? மீனத்தங்கம் சொல்லுங்க. முடியலம்மா, நான் அழுதுருவேன் சொல்லிட்டேன். இருடா கேட்டு சொல்றேன். மீனத்தங்கம் சொல்லுங்க. பாட்டிங் கொய்யால உண்மையிலே கலெக்டருக்கு படிக்கிறவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்படிதான் படிப்பாங்கன்னு இவ எங்க பாத்துட்டு வந்தா? மீனத்தங்கம் சொல்லுங்க. இல்ல கிஷோர் புக்கெல்லாம் தூக்கி வச்சிருக்கிய, அதெல்லாம் தூக்கி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிஷோர் புக்கா? ஐயோ மீனாக்கு கோவம் வந்துட்டேன். நடிக்காதீங்கம்மா, அவ கோவத்துக்குலாம் பயப்படால. நீங்க கிஷோர் புக்கெல்லாம் தூக்கி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க. மீனத்தங்கம் கிஷோர் புக்கெல்லாம் தூக்கி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கு இந்த புக்கெல்லாம் வேண்டாமா கேட்டேன், நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். அதனால நீ தூக்கி வச்சு கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ 1ஆம் கிளாஸ் படிக்கும் மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா. கலெக்டருக்கு அவன் புக்கெல்லாம் தூக்கி வச்சு கலெக்டர் படிச்சிட்டு இருக்க. அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டான்ல புக்கெல்லாம். கிஷோர் அவன் என்ன புக் வேண்டான்னு சொன்னான், அதான் நான் எடுத்து வச்சு கலெக்டருக்கு படிக்க போறேன். அவனுக்கு விருப்பம் இல்ல அவங்கள படினா எனக்கு விருப்பம் இருக்கு, அதான் நான் கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி. மாமியாரே என்னடி இது என்ன எழுதி இருக்குது? எதுல? அதான் முட்டை முட்டையா போட்டிருக்க, இது என்னது? அது கர்சல் லெட்டர். நான் இங்கிலீஷ் நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமியாரே. டேய் சதீஷ், நீ டியூட்டிக்கு போவல? இல்ல, இங்க நடக்கத பாத்துட்டு தான் போவேன். டேய் டியூட்டிக்கு போயேன்டா. எவ்வளவுக்கு நீங்க இலக்காரம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவ பாட்டுக்கு படிச்சிட்டு போறா, விடுறா. நான் இங்கிலீஷ் நினைச்சு இவ்வளவு நேரமா படிச்சு விட்டேன். கர்சலா? அது என்ன மொழி? நீ கலெக்டருக்கு படிக்க உட்கார்ந்த பாரு, அது கூட பரவாயில்ல. ஆனா கலெக்டராவே வந்து உட்கார்ந்த பாரு, அங்கதான் என் மீனா இருக்கா. ஆமா கலெக்டர் இல்ல, அதான். அடியே சத்தம் படிக்கமல்ல. அடியே திரும்பி பாருடி. மாமியாரே டியூட்டிக்கு என்ன போடா. இவளுக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க? அடியே குள்ள கத்திரிக்கா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போய்கிட்டே இருங்க. யாருகிட்ட? ஏன் மருமகிட்ட? நீ ஜெயிச்சிரு பாப்பாவல. அம்மா என்னடா பேசாம நான் உங்களுக்கு மகனா பொறுத்ததுக்கு மருமகனா வந்திருக்கலாம். எனக்கு இவ்வளவு சலுகை கிடைச்சுக்குள்ள. அவ மகள வந்தாலும் சரி மருமகள வந்தாலும் சரி, எனக்கு அவதான் எல்லாம். நல்ல தூக்கி வச்சிருக்கீங்கம்மா அவளை தலையில. என் பிள்ளை தூக்கிக்காம வேற யார்டா தூக்கிக்கணும்? கலெக்டருக்கு படிச்சா மட்டும் போதாடா, கலெக்டராவே நினைக்கணும். இங்க பாரு, உனக்கு எனக்கு இப்ப என்ன வருமா? பக்காவ புரிஞ்சிருக்குல்ல? ஆமா மாமா. மேடம் உங்களுக்கு போன் வருது. அம்மா கலெக்டர் ஆனதே போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்குது. சொல்லு தமிழே. என் பிள்ளையா? என்னன்னு கேளு. ஏமா நீங்க எந்த ஊருக்கு கலெக்டர்? அங்க வரைக்கும் போச்சா நியூஸ்? சொல்லுங்கம்மா, எந்த ஊருக்குமா நீங்க கலெக்டர்? என் ஃப்ரெண்ட் கேட்காங்க. எந்த ஊருக்கா? ஏங்க கலெக்டர்னா எந்த ஊருக்குங்க இருப்பாங்க? ஏண்டா என்ன விட்டுரு, ஏன் வேலைக்கு நீ ஓலை வச்சிடாத. ஒரு நிமிஷம் ரே. எலா கிஷோரே, எலா கிஷோரே. வாடா என் கூட பிறந்தவனே. ஏண்டா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா இந்த வேலை பார்த்து வச்சிருக்க? ஒண்ணு இல்லனே, நீ எப்படிடா கலெக்டர் ஆனு என்கிட்ட கேட்டாங்க. இந்த புக்கெல்லாம் படிச்சுதான் கலெக்டர் ஆகணும்னு சொன்னேன். சரி, அப்ப இந்த புக்கெல்லாம் படிச்சா கலெக்டர் ஆயிடலாமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அடுத்த நொடி பார்த்தா அவ்வளவு ஆளுக்கு வந்துட்டுன்னு. இப்ப அவ கலெக்டர் புக்கை தூக்கிட்டு வரும்போது எனக்கும் தெரியும்னு. இந்த புக்கெல்லாம் நீ ஒழிச்சு வைக்க மாட்ட, இதுல கை வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அண்ணி உம்மாவா நான் எந்த ஊருக்கு கலெக்டர்னு கேட்க சொல்லிரு பாப்பா. அண்ணி ஒழுங்கா சொல்லுடா. டேய் நீ படிச்சு முடிச்சு எங்கடா கலெக்டர் ஆனே? ஃபர்ஸ்ட் பீகார், அங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் எங்கடா போடுவாங்க? ஒண்ணே போட்ட போன வை. போறாம பாப்பா, உங்க அப்பாக்கு என்ன கலெக்டர் ஆயிட்டேன்னு ரொம்ப போறாம பாத்துக்க. அவிய இன்னும் எஸ்சியாவே இருக்க பத்தியா, அதான் போறாம. உனக்கு சிரிப்பா வந்து ரஸ்கல் எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க. என் அண்ணி எப்பவுமே கலெக்டர் தான். அப்படி கலெக்டர் மாதிரி இருக்கீங்க அண்ணி. டேய் கலெக்டர்டா, அது இந்த மாறி மாறின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்க. டேய் இங்கிலீஷ் புக்க தான்டா படிக்கணும், நீ ஏதோ கசலத்துல படிச்சிட்டு இருக்க. முடியல நீ என்ன விட்டுருங்க நீ. சரி சரி, நான் எந்த ஒரு கலெக்டர் மட்டும் சொல்லிட்டு போயிரேன். உங்களுக்கு எந்த ஒரு அண்ணி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா ஊருமே பிடிக்குமே. அப்ப குத்து மதிப்பா ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க அண்ணி. சரி அப்படி போட்டுக்கலாம்ல? காசா பணமா போடுங்க அண்ணி. டேய் மோனே, இது உனக்கு இதுக்கு அப்புறம் தானே இருக்குதே. ஐயோ ஐயோ பாப்பா, உனக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கோ அந்த ஊரை போட்டுக்க. ஓகே மம்மி. பாப்பாவா லைன்ல? இரு உங்க சித்தப்பா பேசணுமா? கொண்டாங்க அண்ணி. பாப்பா சித்தப்பா தங்கப்புல எப்ப வர? என்ன 6 ஹவர்ல அங்க இருப்பேன் சித்தப்பா. ஓ அதான் அப்பா இன்னைக்கு வீட்டுல இருக்கானோ? ஆமா சித்தப்பா. சித்தப்பா உங்களுக்கு லீவு தானே? ஆமா தங்கம், ஸ்டேஷனுக்கு வரேனா அப்பா? சரிங்க சித்தப்பா. சரி பார்த்து வரணும். சரிங்க சித்தப்பா. டேய் போனை கொண்டாடா. டேய் அப்பா பேசணுமா? சரிங்க சித்தப்பா. அப்பா
தங்கப்பிள்ள அக்காவை பாத்தியா என்ன? இல்லப்பா, அவ ட்ரெயின் இன்னும் ஏறல. நான் இனிமேதான் ஏற போறேன். சரிம்மா, நான் ஸ்டேஷனுக்கு வரேனா? சரிங்கப்பா. பாத்து இருக்கணும், யார்ட்டையும் தெரியாதவங்கிட்ட பேசக்கூடாதுன்னா. சரிங்கப்பா. பாட்டி எங்கப்பா? பாட்டி நீ எப்போ வந்து காத்துட்டே நிக்கிறாங்க. சொல்லுங்கப்பா, என்ன 6 ஹவர்ல வந்துருவேனே. பிள்ளைய பார்த்து 8-9 மாசம் ஆகுது, எப்ப வருவான்னு இருக்கு. சரி தங்க, பாத்து இருந்துக்கண்ணா. சரிங்கப்பா. எந்தன் முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா. ஒவ்வொன்றும் காவியம் ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. நீங்க பாட்டுக்கு சுகமா உட்காந்துட்டீங்க. என் ட்ரெயினை விட வச்சல நின்னுக்கிட்டே 6 மணி நேரம். 6 மணி நேரம் நின்னுக்கிட்டே இருமா. அது ஏன் சீட்டு. உட்காரு. எதுல உட்காரணும்? வா சீட்ல உட்காரு. அதுலதான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. உட்கார்னா உட்காரு. அதுலதான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. என்கிட்டயே வயசாமத்தை கட்டணல, நான் யாருன்னு கட்டுறேன். அது ஏன் சீட்டு. உட்காரு. அதான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. நீ உட்காரு. அது எப்படி ஒரு சீட்ல 2 பேர் இருக்க முடியும்? மனசு இருந்தா இருக்க முடியும். மனசு இருந்தா இருக்க முடியும். எனக்கு மனசு இல்ல. அப்போ 6 மணி நேரம் நின்னுக்கிட்டே வா. அது ஏன் சீட்டு தானே. அப்போ உட்காரு. அப்ப நீங்க இங்க உட்காருவீங்க. அதை நான் பாத்துக்கிடுவேன். அப்படியா? அப்ப என்னங்க பாப்பா? சரி. அண்ணா டிடிஆர் வந்துட்டாரு. உங்க சீட் நம்பர் எத்தனை? சார், இது ஏன் சீட்டு. ஆனா அவர் உட்கார்ந்திருக்காரு. போட்டா குடுக்குற. டிக்கெட் என்னதான், ஆனா உட்கார்ந்திருக்காரு. அவர் உட்கார்ந்திருக்காரு. முத டிக்கெட் எடுமா. அவர்கிட்ட தான் இருக்குது. சார் டிக்கெட் எடுங்க. இருங்க சார், மொபைல்ல காட்டுறேன். சார் இதாங்க மொபைல். அம்மா இந்த ஒரு டிக்கெட் தானே இருக்குது. ஒரு டிக்கெட் டக்கல் சார். சாரி அம்மா, இது தமிழ் யாரு? நானும் சார். ஏன் டிக்கெட் தான் சார், ஆனா அவர் உட்கார்ந்திருப்பாரு. சார் நீங்க? இவ ஹஸ்பண்ட் சார். என்ன பாக்குற? ஓ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? சார் இன்னாங்க சார். தேங்க்யூ சார். எதுக்காக அப்படி சொன்னீங்க? இல்லன்னா உன்னை இறக்கி விட்டுருவாரு, பரவாயில்லையா? அத நான் டிக்கெட் வச்சிருந்தேனே. என்ன டிக்கெட் இல்லையே? அப்போ உங்களை தானே இறக்கி விடுவாங்க. நான் ட்ரெயின் மிஸ் பண்ணதுக்கு காரணம் நீ தானே. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்லுவீங்க? ஆமா, ஒரே டிக்கெட்ல வந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லன்னா யார் எதுக்கு என்ன யாது நீங்க என்ன ஓடி போயிட்டு இருக்கீங்களா இல்லன்னா அது இதுன்னு 1000 கேள்வி கேட்பாரு. எதுக்கு அது? அதோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சது இல்ல. மூஞ்ச பாரு. என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லல. உட்கார்றது எங்கண்ணா? இந்த இதுல. பரவாயில்ல, நான் நின்னுக்கிட்டே வரேன். எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே வருவ? பரவாயில்ல, நான் நின்னுக்கிட்டே வரேன். 10 அரை மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள எனக்கு புருஷனாயாச்சு. இவன் கூட 6 மணி நேரம் டிராவல் பண்ணோம், பிள்ளைக்குட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுவான். கட்டாயம் இவன் சொல்லுவான். நாம இதுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்க பொழுது. எதுக்கு இப்படி சொன்னீங்க? எப்படி? அதான் அப்படி. அதான் எப்படி? டிடிஆர் கிட்ட சொன்னீங்களே. நான் என்ன சொன்னேன்? அதான் சொன்னீங்களே. அதான் என்ன சொன்னேன்? நானே தெரியலங்கடி, என்னையே குழப்பினவதானே நீ. நான் ஒண்ணும் கேட்கல. சரி. 6 மணி நேரம் நின்னுகிட்டே வந்தா காலைல என்னென்ன பிரச்சனை வரும்னு டாக்டர் உனக்கு தெரியாதா? என்ன பயம் காட்டுறான்? காலைல என்ன வேணாலும் வரலாம், குறுக்கு கூட உடையலாம். அதெல்லாம் உடையாது. சொல்ல முடியாது. ஐயோ படுத்துறானே. நாம தூங்குவோம். 6 மணி நேரம் முடிச்சே இருக்க முடியுமா? சரி கொஞ்சம் தள்ளுமா, நான் தூங்கட்டும். இங்க ஒருத்தி நின்னுக்கிட்டே வாரேன். உங்களுக்கு இருந்த சுகமா தூக்கம் கேக்குதோ? தூக்கம் கொஞ்சம் சாயதுக்கு இடம் இல்ல, அதான். ரொம்ப சாதிக்கானே. இங்க பாரு, எழுப்பி கட்டி விட்டுறாத. 6 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணணும். இந்த 6 மணி நேரம் தூங்குறதா தூங்குனபடி. கஷ்டப்பட்டு புக் பண்ணி டிக்கெட் எடுத்ததுன்னா, டிக்கெட்டுக்குள்ள காசு போட்டதுன்னா, நான் நின்னுகிட்டு வரேன். என் டிக்கெட்ல வந்துட்டு சுகமா உட்காந்து தூங்கிக்கிட்டு வராளே. ஐயோ கால் வலிக்குதா. உனக்குள் தொடங்கி உனக்குள்தானே எந்தன் உலகம் முடிகிறது. உன்முகம் பார்த்து ரசித்திடத்தானே எந்தன் நாட்கள் விடுகிறதே. தூங்க வசீரா தூங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன்கிட்ட பேசின 1/2 மணி நேரம்
எப்படி போச்சுன்னே தெரியல. நான் பார்த்ததுலே மிகவும் அழகான பொண்ணு, இனிமையான பொண்ணு, ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ்க்கை இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும். எவ்வளவு சோர்வா போயிட்டு வந்தாலும் நீ பேசுற பேச்ச பார்த்தாலே மனசுல இருக்க வழியெல்லாம் போயிடும். சத்தியமா சொல்றேன், எவ்வளவு கோபம் வந்தே தெரியுமா? என் கோபம் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. ஹலோ டாடி, சாரி டாடி, நான் கோபப்பட்டிருக்க கூடாது. சாரி டாடி, நான் ஆபரேஷன் முடிச்சுட்டு நைட்டு 1 o'clock வீட்டுக்கு வந்துருந்தேன். தேங்க்யூ டாடி. எல்லாம் இவளாலதான். எங்க அப்பா கிட்ட கூப்பிடுறது எவ்வளவு தப்புன்னு இப்போ புரியுது. உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு புரிஞ்சுது. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, அவசரமா போய் எதையும் சாதிக்க போறது இல்ல. அமைதியில இருந்தா எல்லாம் நல்லதா நடக்குன்னு புரிய வச்சுட்டேன். ஹலோ, நான் சீப் டாக்டர் பேசுறேன். ஆபரேஷனை இன்னும் 3 hours வச்சிடலாம். இல்ல நான் வந்தேன்னா ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க. நான் வந்தேன்னா ஆபரேஷன் ஆரம்பிச்சிருந்தேன். இல்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்குது. நான் வந்தேன்னா ஆபரேஷன் முடிச்சிருந்தேன். ஓகே ஓகே. அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா. இவளை பத்தின விவரத்தை தெரிஞ்சே ஆகணுமே. போன் எதுவும் வச்சிருக்கா? ஆனா இவங்க அம்மா கலெக்டர்னு சொன்னாலே தூக்கத்தை பாரு, குழந்தை தூங்குன மாதிரி. உண்மையிலே குழந்தை தான் நினைக்கிறேன். தூங்கு தூங்கு தூங்கு, நல்ல தூங்கு. ஐயோ, புயல் என்று நினைத்தேன், புயல் கட்டும் கையாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன், மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி போட்டி என்னை ஒருட்டி வைத்தாளே. என்ன ஒண்ணு இல்ல. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போ. முத்தம் தரனோடு முத்தம் கேட்டப்போ விழிகளில் அமுதமழை. ஒரு தீர்வு இல்லை. உறவுகள் முடிவதில்லை. எவ்வளவு நேரம் நிப்ப? வா வந்து உட்காரு. இவனை நாங்க தான் உட்கார்ந்துருந்தேன். பேச்ச பாரு உடனே. ஆமாமா, இவனைய மட்டும் சுகமாக படுத்திருந்த என்ன? எனக்கு தான் தொட ரொம்ப வலிக்குது. எழுப்பி விட வேண்டியதானே? அழகான பூ மடியில் தூங்கிட்டு இருக்கு. எழுப்ப மனசு வரலையே. வராதுல்ல. ஏன் டாக்டர் என்ன ஒரு மாதிரியா பேசுறாரு? நீங்க டாக்டர் தானே? ஏன் டாக்டர் பேசக்கூடாதா என்ன? இப்படி பேசுறாருன்னு எதிர்பார்க்கல. பேசுனேனவா? நான் இறங்குற இடம் வந்துட்டு நினைக்கேன். என் காலை தூக்கி வைக்க முடியல. நானும் இதே டாக்டர் தானே? நீ வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்டா மாறலாமே. ஏன்? ஒரே வீட்டுல 2 இதயம் இருந்தா நல்லா இருக்காது பத்தியா? உங்கள சிரிச்ச மாதிரி இருக்குது. இல்லையே. இல்ல, சிரிச்ச மாதிரி இருந்தது, அதான். ஸ்டேஷன் வந்துட்டேன். சரி. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லவே இல்ல. ஐப்ரோண்டு தான். அப்படியா? உங்க வீடு எங்க இருக்கு? அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் இருக்குமா? சின்ன கிராமம் தான். உன்னை பார்த்தா கிராமம் மாதிரி தெரியலையே. ஏன், ஏதாவது முகத்துல தெரியுமா என்ன? நடவுட இல்ல, பேச்சுல தெரியுது, ஆனா நடவுல தெரியல. நீங்க? எனக்கு சென்னை. நீ எங்க படிச்சிட்டு இருக்க? பூனா. பூனா யூனிவர்சிட்டியா? அங்கிருந்து வந்துகிட்டு இருக்க. அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ட்ரெயின் இருக்குமா? இல்ல, ஃப்ரெண்ட் சென்னையில இருந்தா. அதான். ஃப்ரெண்ட் பக்கம் சென்னைக்கு வந்திருக்கா? ஆமா. நல்ல நைட் வரைக்கும் இருப்பேன். சரி. என்ன சரி? பயப்படாதீங்க, உங்க வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேன். அப்படி இல்ல, அது இல்ல அதெல்லாம் ஒண்ணு, சும்மா தான் சொன்னேன். ஆபரேஷன் பண்ணிட்டு உடனே போயிருவீங்களா? நைட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவேன். ஐயோ. சரி, ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கலாமா? சரி. போன் நம்பர் எப்படி கேட்டுவாங்க? போன் நம்பர் கேட்கவா வேண்டாமா? போன் நம்பர் தாராளான்னு பாரு. போன் நம்பர் கேட்டாதான் என்னவா? நாமளா கேட்டா இவளை பெரியன்னு நினைச்சா மனசு வலிக்குதே. என்னை விட்டு போறாருல, இவர் போறான்னு சொன்னா எனக்கு என் மனசு கஷ்டமா இருக்கு. போன் நம்பர் இல்ல, நம்மளா கேட்டா அசிங்கமா போயிடும். உங்க கான்டாக்ட் இல்ல, நம்மளா கேட்டா ஒரு பொண்ணு இப்படி கேட்காது, அசிங்கமா போயிடும். வேண்டாம். போன் இல்ல, ஸ்டேஷன் வந்துட்டுன்னு சொன்னாங்க. ஐயோ, இறங்குற இடம் வந்துட்டேன். போன் நம்பரை வாங்கலையே. என்ன பண்ண? ஸ்டேஷனுக்கு யாராவது வருவாங்க என்ன? இறங்கணும்னா பாருங்களேன். ஏன்
பாருங்க சொல்றேன். நீங்க பூனாக்கெல்லாம் இல்ல வாய்ப்பு இருக்காது. இது எப்போ திருநெல்வேலிக்கு வருவேன் தெரியாதே. ஐயோ கொண்டுட்டு வாங்கலையா, ஃபோன் நம்பர் வாங்காதானே ஏதாவது பேச முடியும். ஐயோ மனசுலாம் கஷ்டமா இருக்கு. ஐயோ பெரியதுக்கு மனசு இல்லையே. நினைவுகள் இதயத்தில் நீங்குதம்மா, அதில் எனக்கு ஒரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. இறங்கலாம் வா. ஐயோ இவரை பத்தின எந்த விவரம் எனக்கு தெரியாது. சரி மனசு வலிக்கிற, பார்க்க முடியாம போயிருமா. பிரேக் போட்டாங்களா? அதான். ஆமாம்மா பிரேக் போட்டதுனாலதான். உயிர் வந்து போனதொரு மனமாயானதடி என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்ல மனம் ஏங்குதே. இனி தானே சுகம் தானடி, நெஞ்சில் முகம் தானடி. போனமா இறங்கணுமான்னு கேட்டேன். ஆமா சரி பார்த்து இறங்கு. சரி. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டோம்ல? இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? ஆமா நீ யாரோ நான் யாரோ தானே? ஆமா ரயில் பயணம் அப்படிதானே? ஆமால ரயில் பயணம் அப்படிதானே. எனக்கு இவ்வளவு பிடிக்குது, எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. எதனால எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? உன் பேச்சு, உன் குழந்தைத்தனமான பேச்சுதான். நிச்சயமா தேடி கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. திரும்ப உன்னை பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார் நான் இறங்குறேன் சார். சரி. உயிர் வந்து போனதொரு மனமாயானதடி என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்ல மனம் ஏங்குதே. இனி தானே சுகம் தானடி, நெஞ்சில் முகம் தானடி. நான் காண்கிறது கனவா இல்ல நிஜமா? என்ன என்ன என்னடி எப்படி இருக்க? ஏதோ கண்ணாடியை பார்த்து பேசுற மாதிரி இருக்குது. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் ஐயோ. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தமிழே, நீ எப்படி இருக்க? நான் இருக்கேல்ல. செம்பகவல்லி செம்பகவல்லியா? பூனாக்கு போனதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டா. நீ ஏண்டி மெலிஞ்சு போயிருக்க? என் கையிற்கு இது போதும். நீ தாண்டி கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்க. ஆமாடி கிளாஸ்க்குள்ளே இருக்கல, கொஞ்சம் பெருத்துட்ட. ரொட்டி துண்டு தின்னு இவ்வளவு தடி ஆயிட்டா. ஓட்டுனது போதும், வீட்டுல போய் நிறைய ஓட்ட வேண்டியது இருக்கு. வா. ஆமா நம்ம ஃபேமிலிஸ்ல ஒண்ணும் வரல, வெளியில நிப்பாங்களா இருக்கும். வா நம்ம உடன்பிறப்பங்க வந்திருக்கா. என் லக்கேஜ் தூக்க போயிருக்கா. அவ ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்துட்டாளா? நான் கோயில் போட்டு வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐயோ எனக்கு மயக்கமே வந்துட்டு போயிருக்க. என்ன ஏ தாமே அக்கா. அக்காவா? என்ன எப்படி இருக்க? எப்படி இருக்க நீ சொல்லு பாப்போம். கொஞ்சம் பெருத்து போய் இருக்க, ஆனா நீ உன் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்குவியே. ஓட்டாதடி, வீட்டுக்கு வா. அவ இன்னும் அப்படியே தாண்டி இருக்கா. இன்னும் அதே மாதிரி வரப்பதான் அழிரா. ஒண்ணு சிக்கலையோ? எங்க இவளுக்கா சிக்கும்? அப்போ உனக்கு சிக்கிட்டு, அப்போ நீ சிக்கிட்டேன்னு சொல்லு. உன்னை கொன்னே போட்டுற ஆடி. அப்படின்னா நீ விழுந்துட்ட அப்படிதானே? யார்ட்டி நம்ம அத்தா? கொன்னே போட்டுற. வந்துரு ஆரம்பிச்சுட்டானுங்க. வந்த உடனே இங்க பாரு, கோவதல் கீழே வீட்டுக்குள்ள வந்தீங்க 2 பேர் காலையும் துண்ட வெட்டிடுவேன். சப்பா கிட்லர் கூட பிறந்துட்ட மாட்டே. அக்காவா இது? சும்மாக்கா சும்மா. காதலாவது கத்திரிக்காது அதெல்லாம் இல்லக்கா. ஐயோ வியப்பா இருக்குது. அம்மா பாட்டி வந்திருக்காங்களா என்ன? கொஞ்சம் வெளியில வா. சரி போலாமா என்ன? போலாம். அந்த ஆளு என்ன இவளையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆகா இவன் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. செம்பகவல்லி சந்தேகப்படல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 2 பேரையும் ஓடட்டு அடிக்க போறேன். வாங்க. அட தங்க பிள்ளைங்களா? அப்பா அப்பா. ஐயோ தங்கங்களா வந்து நிக்க பாரு முத்து மாதிரி. சுத்தி என்ன பண்ணும்? போய் செம்பகவல்லி மட்டும் சொல்லி சுத்தி போடுங்க. சரிங்கப்பா. அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க?
உங்க அம்மா கூட தானே இருக்கேன், ஆரோக்கியமா தான் இருப்பேன். பாரு 50 வயசு ஆயிட்டு அப்பாக்கு நோ பிரஷர் நோ சுகர் எதுவுமே கிடையாது. உங்க அம்மா கூட இருக்க வரைக்கும் அப்பா எதுவும் அண்டாது, வர விட மாட்டேன். ஆமா சிரிக்க வச்ச கொள்ளுதல்ல, அப்புறம் நோய் எங்கடி வரும்? ஆமா உங்க அம்மா கிட்ட கலெக்டர் ஐடியா கொடுத்தது யாரு? நான் இல்லையே. அப்பா அண்ணன் கிளிதான் ஆரம்பிச்சு வச்சிருக்க. இல்லப்பா. சோப்பா முடியல கேட்டியா? ஓ இவங்க அப்பாவா? அப்பா நீங்க டியூட்டிக்கு போகலையா? இல்லம்மா இன்னைக்கு எஸ்ஏ வராரு, அதனால லேட்டா தான் போகணும். ஓ போலீஸா? போலீஸ்கார மகளா? ஓ மாமா வேறையா? அத்தி அவரும் போலீஸா? தங்க பிள்ளைங்களா, அக்கா பெத்த வைரங்களா, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன மாமா, நீங்களா இருக்கும்போது நாங்க எப்படி இருப்போம்? தங்கங்களா? தேவிக்கு நான் அக்கா பிள்ளைங்க வந்தாச்சு. இன்னுமா தங்க பிள்ளைங்களா? சித்தப்பாவா? ஆமா இவர் கோயம்புத்தூர்ல கரெக்டா இருந்தவர் தானே? என்ன சித்தப்பா இன்னைக்கு கலெக்டர் உத்தியோகம் பார்க்க போல? என் தங்க பிள்ளைங்க வருது, அதனால சித்தப்பள்ளி போட்டிருக்க. கலெக்டர் இவ சித்தப்பாவா? அவங்க அம்மாவும் கலெக்டர்னு சொன்னா இவ குடும்பமே கொஞ்சம் வினோதமா இருக்கு. அப்பாவெல்லாம் எங்க? அப்பாவெல்லாம் எங்க வா? அப்ப இவர் யாரு? என் மண்டை காஞ்சிரும் நினைக்க. தங்க பிள்ளைங்களா? தாத்தா தாத்தா. வேணாலும் அடிமா இருந்தது? நல்லா இருந்து தாத்தா. எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல தாத்தா. மகனுக்கே 50 வயசு ஆகுதான், அவருக்கு அப்பான்னா என்ன இவர் 35 வயசு ஆள் மாதிரி இருக்காரு. தாத்தா பாட்டி எங்க? பாட்டிக்கு தண்டோட தாண்டி வர முடியல, மெதுவா வந்துட்டு இருக்காங்க. பாட்டி வீட்ல வச்சுட்டு வந்திருக்கலாம்ல, நாங்க தான் வீட்டுக்கு வருவோமே. 8-9 மாசம் கழிச்சு வந்திருக்கீங்க, பார்க்காம இருக்க முடியுமா என்ன? தங்கப்பிள்ள எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல மாமா. அத்தி நம்ம மட்டும் பிரச்சனை பண்ணிருந்தோம் அவ்வளவுதான் நினைக்கேன். இவங்க எல்லாம் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுகளா? தங்கங்களா? அப்பா அப்பா. அம்மா தாயே போதும், எனக்கு படபடப்பா வருது. இப்பதானே அவங்க ஒரு ஆளை பத்தி அப்பான்னு சொன்னா. செல்ல குட்டிகளா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. என் தங்கம் பிரயாணமா நல்லபடியா இருந்ததாமா? சூப்பரா இருந்ததுப்பா. அப்பதான் கூப்பிட வரேன்னு சொன்னல. இல்லப்பா உங்களுக்கு அழைச்சல் தானே. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. சரி வீட்டுக்கு போலாமா? அப்பா இவ்வளவு தான் நினைக்கிறேன் வீட்டுல. தங்க பிள்ளைங்களா நான் ஓடி வச்சுட்டேன். அத்தி அத்தி இது என்ன மிலிட்ரியா? மிலிட்ரி மாதிரி தெரியல. அத்தி என்கவுண்டரு. அத்தி ஒரு புள்ளியாடா சைட் அடிச்ச. என்ன தங்க பிள்ளைங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு பிரச்சனை இல்லப்பா. அத்தி ஒட்டுமொத்த ராணுவத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீ இந்த விளாண்டியா? நீ இவ்வளவு வாய் பேசும் போதே எனக்கு தெரியும். சிரிக்காத, இவ்வளவுதானா இன்னும் இருக்குதா? போதும், இதுக்கே நெஞ்சு வலிக்கு. எவ்வளவு நாள் அது தங்க பிள்ளைல பார்த்து. சரி வாங்க பிள்ளைல கூட்டு வாங்கடா. இவர் தான் எல்லாத்துக்கும் மூத்தவரோ? டேய் மதனே பிள்ளைகளுக்கு தான் வாங்கிட்டு வாடா. சரிங்கப்பா. ஐயோ இவர் அப்பான்னு சொல்லாதீங்க, எனக்கு நெஞ்சு வலி வருது. நீதான் அவருக்கு அப்பா மாதிரி இருக்க. இவர் தாத்தாவா? அப்ப பாட்டியை பார்த்தே ஆகணுமே. இவர் ரொம்ப காதல் மன்னனா இருந்திருப்பாரோ? இன்னும் இளமையாவே இருக்காரு. இவர் இளமைய நரசத்தை தெரிஞ்சே ஆகணுமே. அப்படி கம்பீரமா இருக்காரு. தங்க குட்டிகளா? கமிஷனர் மாமா, கமிஷனர் மாமா. கமிஷனர் இங்க தானா? உங்க பிள்ளைல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க, மாமா வாங்கி தரேன். மொத பசிக்கு மாமா. ஐயோ பிள்ளைங்களுக்கு பசிக்கலாம், சீக்கிரம் கூட்டு போங்கடா. உங்க பிள்ளை வா பைக்ல போலாம் வா. பைக்கா? மாமா. பைக்ல அவளுக்கு போதுமே. மாமா மாமா. என்ன தங்க பிள்ளை? அப்பா என்ன எல்லாரும் ஒரே குடும்பத்திலயா? ஆம்பளைங்களே இல்லைன்னா அப்போ இவங்களுக்கு ஒய்ஃபு அப்படிலாம் இருக்கும். வீட்டுக்கு 2 பிள்ளை, இங்கே 3 இருக்குது. நம்ம 2 போடுவோமே. 2 பிள்ளைகள் போட்டா கூட இது கூட்டு குடும்பமா? தங்க பிள்ளைங்களா? அது யாருப்பா? தங்கங்களா? அப்பா. இதுவும் அப்பாவா? அவர் காஸ்டியூம் பார்த்தா ஓ டிபார்ட்மெண்ட் இங்கதான், விவசாயம் இங்கதானா? அட ஒட்டுமொத்த இந்தியாவே இங்கதான் இருக்கு போலுக்கு. தாய் மண்ணே வணக்கம் சங்கமம். ஆகா இந்த குடும்பத்துக்குள்ள போயே ஆகணும். ஒட்டுமொத்த இந்தியாவே இங்கதான் நிக்குதே. அது ஐடி ஃபீல்டு, டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், கமிஷனர், கலெக்டர். தலை சுத்துதே. இது குடும்பமானு கேட்க. அதுக்குத்தான் இந்த டைலாக் அவ சொன்னாலா? தெரியாமதா கேட்க இது குடும்பமானு கேட்க, இல்ல தெரியாமதா கேட்க இது குடும்பமானு கேட்க. இந்த 3 ஒண்ணு போல பெத்த எங்க அம்மாவை பார்த்தே ஆகணுமே. கலெக்டர் வேற சொன்னாலே. அப்பா அம்மா எங்கப்பா? அது ஏன் கேட்க, எங்க அக்காக்கு ஒரே படிப்பு தான். கரெக்டா தான் சொல்லிருக்கா. கலெக்டர் படிப்புனா சும்மாவா? எங்க அக்கா ராப்பகலா படிச்சிட்டு இருக்காமா. என்ன அப்படி சொல்லிட்ட? இன்னும் 2 நாள்ல ஜில்லா கலெக்டர் தான். அப்ப இன்னும் கலெக்டர் ஆவலியா? படிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. அந்த அக்கா போறியான்னு கேட்க, அக்கா போறா. முடியலம்மா, அப்பாவால முடியல. அவங்க அம்மாவை பார்த்தே ஆகணுமே. அத்தி சஸ்பென்ஸ் அதிகமா இருக்க. இவங்க அம்மா பத்தி ஆகணுமே, இவங்க அம்மா பார்த்தே ஆகணுமே. தகதறிக்க ஓடி வந்திருக்கோம்னா பாரு. வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு வந்திருக்கோம்னா நீ புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ அப்பா. முடியல, எங்களால முடியலம்மா. ஐடியா கொடுத்தவா நீ தானே?
சும்மா சொன்னேன்ப்பா. அத அம்மா அப்படி புடிச்சுக்கிட்டு பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? யார்கிட்ட சும்மா சும்மா உனக்கு தெரியாது. அவ சும்மா நாளே செஞ்சு முடிக்க ஆளு. இன்னைக்கு நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். அத்தி அம்மா பெரிய பாடுபட்டுட்டு இருக்காங்க போலுக்க. டேய் முடியல, என்னடா சஸ்பென்ஸ் ஆக்கீங்க? இவங்க அம்மா யாருதான்? இவங்க சஸ்பென்ஸா பேசுறது பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. யாருமா நீ? அம்மா தாயே, யாருமா நீ? சத்தியமா அவங்க தான் இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கணும். பார்த்தே ஆகணுமே. எந்த ஊருக்கு கலெக்டர்னு என்கிட்டே கேட்காங்கம்மா. இப்போ எந்த ஒரு கலெக்டர்ப்பா அம்மா? கொன்னே போட்டுவேன். ஆளுக்கலோட குழப்பிட்டு இருக்கியா? அது அன்னிதான் முடிவு பண்ணுவாங்கம்மா. அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் அவங்க கலெக்டர். அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் கலெக்டரா. அப்போ இன்னைக்கு வீட்டை செம கச்சேரி இருக்குது. அங்க கச்சேரி கலெக்டர் ஆரம்பிச்சாச்சு. வீடே கோலாகலமா தான் இருக்குது. இவங்க எல்லாம் இப்படி சொல்றதை பார்த்தாலே எனக்கு இவங்க வீட்டுக்கு போகணும் போல இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன இவ்வளவு பேர் வந்தீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். என்னடா இவ்வளவு பேர் வந்துட்டீங்க? பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே 2000 போயிருக்கும் முழுக்க. அப்பா டிக்கெட் எடுத்தாச்சா? 4000 ரூபாய் இருக்குமா? சோப்பா கண்ணு கட்டுதே. இங்க 4000 இருக்காதே. அப்போ தம்பி தங்கச்சி எங்க நிக்காங்க? கண்ணி பிடிக்க போயிருக்காங்கம்மா. அப்பா விட்டுருங்கப்பா, என்னால முடியல. அப்ப இன்னொரு டஜன் வந்திருக்குதா? எத்தனை டஜன் தான் உங்க வீட்டுல? ஒரே குழப்பமா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நீ சொன்ன செய்யலாமா? குடும்பமானு கேட்க, இது குடும்பமானு கேட்க. சரி எல்லாரும் வாங்க. உங்களுக்கு எல்லாம் கார் பத்தாத, ட்ரெயின் தானே பிடிக்கணும். ஏமா 4 கார் கொண்டு இருக்கோம். ஏதாவது ஒரு கார்ல ஏங்கம்மா போலாம், நேராவதுல.